ஹலோ கைஸ், UFC 314 பேப்பர்வியோட மெயின் event வேக்கண்ட் ஃபெதர்வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு வோல்கனாஸ்கி டியேகோ லோபஸ் ஃபைட் பண்ண போறாங்க. ஈலியா டோபோரியா வேக்கேட் பண்ணனால இவங்க சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்றாங்க. வோல்கனாஸ்கி ப்ரீவியஸ் ஃபைட்ல ஈலியா கிட்ட நாக் அவுட் ஆகி சாம்பியன்ஷிப்பை தோத்தாரு. வோல்க் ஒரு 2 ஃபைட் லூசிங் ஸ்ட்ரீக்ல இருக்காரு. 2 லாஸுமே பயங்கரமான நாக் அவுட்ஸ். 1 இயர் வோல்க் டைம் ஆஃப் வேற எடுத்திருக்காரு. போன 2 ஃபைட் லாஸ்க்குமே வோல்க் வந்துட்டு எக்ஸ்கியூஸஸ் சொல்லிட்டாரு. இஸ்லாம் ரீமேட்ச் லேட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தனால ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணலை, அந்த ஃபைட் எடுத்துருக்க கூடாதுன்னு சொன்னார். இந்த இஸ்லாம் லாஸ் அப்புறம் ரெக்கவரிக்கு டைம் ஆஃப் எடுக்காமல் சீக்கிரமாக ஈலியாவை ஃபைட் பண்ணனால தான் இந்த ஃபைட்டில் தோத்த அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டாரு. இது வோல்க் கான்ஃபிடன்ஸ்க்காக வந்துட்டு சொல்லிக்கிற எக்ஸ்கியூசஸ் தான். இந்த டைம் ஃபைட்டில் வந்துட்டு வோல்க் எந்த ரீசனும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வின் பண்ணி ஆனும் கம்பேக் கொடுக்க. டியேகோ லோபஸ் ப்ரீவியஸ் ஃபைட்டில் ஆர்டேகாவை டிசிஷனில் வின் பண்ணார். போன இயர் 3 ஃபைட் பண்ணி 3 வின் எடுத்திருக்காரு லோபஸ். வோல்க் 1 இயர் இன்ஆக்டிவாக இருந்திருக்காரு. அதுவே லோபஸ் பார்த்தா போன இயர் செம ஆக்டிவாக இருந்திருக்காரு. ஃபைட்டிங் ஸ்டைல்னு கம்பேர் பண்ணோம்னா 2 ஃபைட்டர்ஸும் வெல் ரவுண்டட் ஃபைட்டர்ஸ். லோபஸ் ஓப்பனிங் ரவுண்ட்ஸில் டேஞ்சரஸாக இருப்பார். ஸ்ட்ரைக்கிங்கில் ஸ்பீடு பவர் அட்வான்டேஜ் லோபஸ்க்கு தான் இருக்குது. வோல்க் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிடுவார். வோல்க் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் ஃபைட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவார். க்ளோஸ் ரேஞ்சில் லோபஸ் தான் ரொம்ப டேஞ்சராக இருப்பார். நீஸ் பஞ்சஸ் த்ரோ பண்ணி ஃபினிஷ்க்கு போவார். லோபஸ் ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டால் வோல்க் வந்துட்டு பேக்வேர்ட் மூவ்மெண்ட்டில் இருப்பார். வோல்க் அந்த டைமில் பார்த்தா கவுண்டர் பண்ண பார்க்கணும். ஏன்னா லோபஸ் வந்துட்டு சின்ன ஓப்பனில் நிறைய டைம் வந்துட்டு ஃபைட் பண்ணியிருக்காரு. இஸ்லாம் ஈலியா இவங்க 2 பேருமே வோல்க்கை வந்துட்டு பவர் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணாங்க. லோபஸ் ஃபினிஷ்க்கு போனால் வந்துட்டு அவர் வின் பண்ண சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. வோல்கனாஸ்கி ஃபைட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஃபைட்டர். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் பண்ணி ரவுண்ட்ஸை செக்யூர் பண்ண தான் பார்ப்பாரு. லோபஸ்க்கு செம ஜுஜிட்ஸு கேமுமே இருக்குது. சப்மிஷன் த்ரெட் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஃபைட்டில். வோல்க் கிரவுண்டை விட ஸ்ட்ரைக்கிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். வோல்கனாஸ்கிக்கு 5 ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. லோபஸ் ஆனால் 2 ரவுண்ட்ஸ்க்கு மேலே கார்டியோ இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. வோல்கனாஸ்கி ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் மட்டும் பார்த்து ஃபைட் பண்ணிட்டா போதும். லேட்டர் ரவுண்ட்ஸில் வின் பண்ண சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. லோபஸ் வேறு இப்போ ப்ரைமில் இருக்காரு. அதுவே வோல்கனாஸ்கிக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு. ஃபெதர்வெயிட் டிவிஷனோட ஃபியூச்சரை இந்த ஃபைட்டை பொறுத்து தான் இருக்குது. வோல்கனாஸ்கி ஒரு லெஜண்ட், அதனால் MMA ஃபேன்ஸ்க்கு அவர் மேலே ரெஸ்பெக்ட் இருக்குது. போன 2 ஃபைட் வோல்கனாஸ்கி ரொம்ப மோசமாக ஃபினிஷ் ஆகி தோத்துருக்காரு. இந்த ஃபைட்டில் கான்ஃபிடென்ட்டான மைண்ட் செட்டில் வராரா, இல்லை மறுபடியும் அதே மாதிரி நாக் அவுட் ஆகிடக்கூடாதுன்னு ப்ரெஷரோட வராரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். UFC 314ஓட கோமெயின் event லைட் வெயிட் டிவிஷனில் மைக்கேல் சாண்ட்லர் பேடி பிம்ப்ளெட் ஃபைட் பண்ணுறாங்க. 2 ஃபைட்டர்ஸோட கரியருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஃபைட். சாண்ட்லர் 6 UFC ஃபைட்டில் வந்துட்டு வெறும் 2 தான் வின் பண்ணியிருக்காரு. 4 லாஸஸ் வச்சுருக்காரு. சாண்ட்லர் வின் பண்ணுறாரோ லூஸ் பண்ணுறாரோ செம என்டர்டெய்னிங்கான ஃபைட்டராக இருக்கார். அதுக்குன்ட்டு 2 வின் 4 லாஸ்னால் அவர் வந்துட்டு UFC லெவலில் இல்லைன்னு காட்டுற மாதிரி இருக்குது அந்த ரெக்கார்ட். ப்ரீவியஸ் ஃபைட்டில் ஆலிவேரா கிட்டையில் ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணார். நிறைய இல்லீகல் ஷாட்ஸ் லேண்ட் பண்ணார். அதனால் ஃபேன்ஸ் இவரை வந்துட்டு டர்ட்டி ஃபைட்டர்னு சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. சாண்ட்லரோட 4 லாஸுமே எலிட் லைட் வெயிட்ஸ் கூட தான். அதனால் அந்த லாஸஸ் பெருசாக அவரை அஃபெக்ட் பண்ணலை. ஆனால் இந்த ஃபைட்டில் கண்டிப்பாக அப்படி இருக்காது. பேடி ஒரு லைட் வெயிட் ப்ராஸ்பெக்ட். சாண்ட்லர் அவரோட ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபைட்டில் காட்டியே ஆகணும். சாண்ட்லருக்கு இது ரொம்ப மஸ்ட் வின்னான ஃபைட்டாக இருக்க போது. அவருக்கு 38 ஏஜ் ஆச்சு. 2 இயர்ஸ் கார்னருக்காக வெயிட் பண்ணியும் வேஸ்ட் பண்ணிட்டாரு. அவர் கரியர் ரனில் வேறு இருக்கார். சாண்ட்லர் மேலே இருக்கிற மெயின் கிரிட்டிசிசமே ஃபைட் ஐக்கிய அவர் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு தான். ப்ரால் பண்ணுறான்னு ஃபைட் தோத்துட்டே இருக்காரு. ஆனால் உண்மை என்னென்னா அவர் அப்படி ஃபைட் பண்ணி பழகிட்டாரு. கரியர் ரனில் வந்து அவரை வந்துட்டு சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ். போன ஃபைட்டில் பாருங்கள், சார்ல்ஸ் ஆலிவேரா கிட்ட ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணார். சாண்ட்லருக்கு வந்துட்டு பவர் இருக்குது. அதனால் ப்ரெஷர் போட்டு ப்ரால் பண்ணுறது தான் அவருக்கு இப்போ கரெக்ட். பேடி கிட்ட அந்த ஃபைட் அப்ரோச் ஒர்க் ஆகும்னு தான் எனக்கு தோணுது. சாண்ட்லர்னால பேடி அவுட் ஸ்ட்ரைக் பண்ணி வின் பண்ண முடியும். ஏன்னா பவர் அட்வான்டேஜ் சாண்ட்லருக்கு தான் இருக்குது. எக்ஸ்ப்ளோசிவாக ஃபைட் பண்ணி ஃபினிஷ் எடுக்க பார்க்கணும். ஃபினிஷ் எடுக்காமல் மட்டும் விட்டுட்டாருன்னா கார்டியோ காலியாகி மறுபடியும் தோக்க சான்ஸ் இருக்குது. பேடி ப்ரீவியஸ் ஃபைட்டில் வந்து கிங் கிரீனை சப்மிட் பண்ணி வின் பண்ணார். யூஎஃப்சியில் பேடி இன்னும் தோக்கலை. ஆனால் லைட் வெயிட்டோட எலிட் லெவல் காம்படிஷனை இன்னும் ஒரு ஃபேஸ் பண்ணதில்லை. சாண்ட்லர் தான் பேடிக்கு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் காம்படிஷனாக இருக்க போகிறாரு. பேடிக்கு செம்ம சப்மிஷன் கேம் இருக்குது. ஸ்ட்ரைக்கிங்கில் ஆனால் சாண்ட்லருக்கு தான் எட்ஜ் நான் கொடுப்பேன். பேடி இதுவரை ஆனால் நாக் அவுட்டே ஆனதில்லை. இந்த 2 ஃபைட்டர்ஸோட சின்ன நம்ம கம்பேர் பண்ணோம்னா சாண்ட்லரோட தான் வீக்காக தெரியுது. பேடியோட சின் இந்த ஃபைட்டில் தான் நல்ல ரியல் டெஸ்ட்னே சொல்லலாம். பேடிக்கு செம ஹைப் இருக்குது. ஃபேன்ஸ் அட்டென்ஷனும் நல்லாவே கிடைக்குது. பேடி மட்டும் வின் பண்ணிட்டா சாம்பியன்ஷிப் கண்டென்ஷனில் வந்துடுவார். நிறைய லைட் வெயிட் கண்டெண்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவரோட கரியர் எண்ணில் இருக்காங்க. பேடிக்கெல்லாம் இப்போ தான் 30 ஆகுது. ப்ரைமில் வேறு இருக்கார். பேடி மட்டும் வின் பண்ணிட்டா அவரோட ஹைப் இன்னுமே ஜாஸ்தியாகும். டாப் 5 கண்டெண்டர்ஸ் கூட வந்துட்டு மேட்ச் அப் பண்ணலாம். ஈலியாக்கும் பேடிக்கும் ஒரு ரைவல்ரி இருக்குது. அந்த டைமில் ஈலியா பார்த்தீங்கன்னா ஃபெதர்வெயிட் டிவிஷனில் இருந்தார். ஆனால் இப்போ வந்துட்டு பேடி ஈலியா 2 பேருமே வந்துட்டு லைட் வெயிட் டிவிஷனில் தான் இருக்காங்க. இந்த மேட்சை பற்றி ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். சாண்ட்லர் பேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்சப்பாக இருக்க போது. நான் இந்த ஃபைட் பார்க்க தான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன்.
அடுத்த ஃபைட் ஃபெதர்வேட் டிவிஷனில் பிரைஸ் மிச்சல் ஜீன் சில்வா ஃபைட் பண்ணுறாங்க. ஜீன் சில்வாக்கு ரீசெண்டாக ஹைப் ஏறிட்டே இருக்குது. செமையாக ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இவரை கண்டிப்பாக வாட்ச் அவுட் பண்ணுங்கள். பஞ்சஸ் நீஸ் கிக்ஸை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. 15 மினிட்ஸில் 14 ஃபினிஷஸ் வச்சிருக்காரு. அக்ரெசிவாக ஃபினிஷுக்கு போகிற ஃபைட்டர் தான் இவர். ப்ரீவியஸ் ஃபைட்டில் ஜீன் சில்வா மெல்சிக்கை நாக் அவுட் பண்ணி வின் பண்ணார். பிரைஸ் மிச்சல் ப்ரீவியஸ் ஃபைட்டில் கிரான் கிரேசியை வந்துட்டு டிஃபீட் பண்ணார். மிச்சலுக்கு செமையான கிரவுண்ட் கேம் இருக்குது. இந்த ஃபைட் எப்படின்னா ஸ்ட்ரைக்கிங்கில் ஜீன் சில்வாக்கு அட்வான்டேஜ் இருக்குது, கிரவுண்டில் வந்துட்டு மிச்சலுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. சில்வா இன்னும் டாப் ஃபெதர் வெயிட்ஸை ஃபைட் பண்ணதில்லை. மிச்சலுக்கான கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டாப் ஃபெதர் வெயிட்ஸை ஃபைட் பண்ணி. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெதர் வெயிட் மேட்சப்பாக இருக்க போகுது. அடுத்த மேட்சப் ஃபெதர் வெயிட் டிவிஷனில் யாயிர் ராட்ரிகஸ் பெட்ரிஷியா பிட்புல் ஃபைட் பண்ணுறாங்க. பிட்புலோட UFC டெபியூட் இந்த ஃபைட்டில். ராட்ரிகஸ் ஒரு 2 ஃபைட் லூசிங் ஸ்ட்ரீக்கில் இருக்காரு. ரெண்டுமே ஃபினிஷ் ஆகி லூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஃபைட் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் கம்பேக் கொடுக்க. பிட்புல் பெலட்டாரில் சாம்பியன் தான், ஆனால் UFC லெவலில் கண்டிப்பாக அது பிக் டெஸ்ட்டாக இருக்க போகுது இந்த ஃபைட்டில். ஏன்னா அவருக்கு ஏஜுமே ஆயிடுச்சு, கரியர் ரன்னில் இருக்காரு. ரெண்டு ஃபைட்டர்ஸும் வெல் ரவுண்டட் ஃபைட்டர்ஸ் தான். பிட்புல் இன்கேஸ் வின் பண்ணிட்டா UFC வர சாம்பியன்ஷிப் ஷாட்டுக்கு புஷ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் MMA ஒரு பிக் நேம், கரியர் எண்ட்லேயும் இருக்கிறனால இவருக்கு நிறைய டைம் எல்லாம் இல்லை UFC நிறைய ஃபைட்ஸ் எல்லாம் எடுக்க. இது ரெண்டு ஃபைட்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியான ஃபைட்டாக இருக்க போகுது. அடுத்த மேட்சப் லைட் ஹெவி வெயிட் டிவிஷனில் நிகிதா கிரைலோவ் டாமினிக் ரேஸ் ஃபைட் பண்ணுறாங்க. பேட்டஸ் ஜெப்னில் ஃபைட் கேன்சல் ஆயிருச்சு. அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த ஃபைட்டை வந்துட்டு மெயின் கார்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. டாமினிக் அந்த ஜோன்ஸ் ஃபைட்டுக்கு அப்புறம் ஒரு லூசிங் ஸ்ட்ரீக்கில் போனார். அப்புறம் தான் கம்பேக் கொடுத்து ஒரு 2 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் இப்போ இருக்காரு. கிரைலோவ் பார்த்தீங்கன்னா 3 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காரு. 30 வின்ஸில் 28 ஃபினிஷஸ் எடுத்திருக்காரு. அதுவே டாமினிக் பார்த்தோம்னா 14 வின்ஸில் 11 ஃபினிஷஸ் வச்சிருக்காரு. லைட் ஹெவி வெயிட் டிவிஷனில் இது ஒரு டீசெண்டான மேட்சப்பாக இருக்க போகுது. இந்த இயர்லேயே இப்போ வர ஒரு ஸ்டாக்டான மெயின் கார்டுனா அது இதுதான். நான் இந்த பேப்ரிவியூவில் பார்க்க எக்ஸைட்டடாக இருக்கிற விஷயம் மைக்கேல் சாண்ட்லர் வர்சஸ் பேடி பிம்பிளட் ஃபைட். அதுக்கப்புறம் வோல்கனாஸ்கி கம்பேக் கொடுக்க முடியுதான்னு பார்க்கணும். அப்புறம் பிட்புலோட UFC டெபியூட். இந்த விஷயம்லாம் தான் பார்க்க நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். UFC 314 பற்றி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.